நிதான் நிறுவனத்தின் ஏப்ரல் மாத செயற்பாடுகள். ஜகாத் நிதியம். எமது ஜகாத் நிதியத்தினால் கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள்: வீட்டு வாடகைக்காக 8 குடும்பங்களுக்கும், சுய தொழில் முயற்சிக்காக 5 குடும்பங்களுக்கும், கல்விக்காக 5 குடும்பங்களுக்கும், வாழ்வாதார செலவுக்காக 4 குடும்பங்களுக்கும், மருத்துவ தேவைக்காக 3 குடும்பங்களுக்கும், கடன் மீள் கையளிப்பதற்காக 3 குடும்பங்களுக்கும், திருமண செலவுக்காக 2 குடும்பங்களுக்கும், மின்கட்டண நிலுவையை செலுத்துவதற்காக 2 குடும்பங்களுக்கும், நீர்க்கட்டண நிலுவையை செலுத்துவதற்காக 2 குடும்பத்துக்குமாக மொத்தம் 34 குடும்பங்களுக்கு எமது ஜகாத் நிதியத்தின் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் அக்கரைப்பற்று, பதுளை, பண்டாரவலை, பேருவலை, கொழும்பு, திகன, ஹிங்குள, யாழ்ப்பாணம், கண்டி, காரைதீவு, கேகாலை, கொளன்னாவை, மாபோல, மத்தேகுட, பானந்துரை, புத்தளம், திஹாரிய, வாரியபொல, வத்தலை மற்றும் வெலிகம ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். ரீஜனல் கேரிங் சென்டர்ஸ். ஏப்ரல் மாதம் எமது நிதான் நிறுவனத்தின் RCCகளின் ஊடாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் வேலை திட்டங்கள். நிதான் நிறுவனத்தினால் நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களுக்கும் இம்முறை ரமலான் மாதம் உதவித்தொகைகள் கையளிக்கப்பட்டன. இதில் முல்லைத்தீவில் 30 குடும்பங்களுக்கு 7500 ரூபாய் வீதமும், ரிதிகமவில் 30 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வீதமும், புல்மோட்டையில் 58 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வீதமும், ரத்தினபுரியில் 83 குடும்பங்களுக்கு 7500 ரூபாய் வீதமும், பீர் சாஹிபு வீதியில் 50 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வீதமும், மஸ்ஜித் பிளேஸ் பகுதியில் 20 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வீதமும், நிந்தபூரில் 52 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் வீதமும், மதுரங்குழி கனமுல்லை பிரதேசத்தில் 14 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வீதமும் வழங்கப்பட்டது. நிதான் நிறுவனத்தினால் புல்மூடை, ரிதிகம, தல்கொடபேட்டி, மதுரங்குழி, கனமூலை ஆகிய பகுதிகளில் இஸ்லாமிய ஆரம்ப கல்வி தேவையுடையோர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான புதிய வகுப்புகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. காத்தான்குடி பிரதேசத்தில் RCC அங்கத்தவர்கள் மூலமாக இவ்வருடம் முஅல்லபத்துல் குலூப் சகோதரர்களுக்கான இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கிய அம்சமாக அவர்களது குடும்ப உறுப்பினர்களான மாற்று மத சகோதரர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வின் போது அவர்கள் தங்களிடம் காணப்பட்ட இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களுக்கான தெளிவுகளை எமது RCC அங்கத்தவர்களிடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் அல் நஹ்தா ஃபவுண்டேஷன் மூலமாக ரமலான் மாதத்தில் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள 1820 குடும்பங்களுக்கு 8300 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மதரசா. ஏப்ரல் மாதம் எமது மதரசாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள். இம்முறை ரமலான் மாதத்தில் எமது மாணவர்களால் ராஜகிரிய நூரானியா ஜும்மா பள்ளிவாசலில் நோன்பு ஆரம்பம் முதல் 20 வரை ஒரு நாளைக்கு 1.5 ஜுஸ்கள் ஓதி கியாமுல் லைல் தொழுகையில் ஒரு குர்ஆன் கதம் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கோ எக்ஸிஸ்டன்ஸ். அனைவருக்கும் குடிநீர் வேலை திட்டம். ஹம்பந்தோட்டை கடுவன கிராம சிங்கள சகோதரர்களின் மிக நீண்ட நாள் தேவையாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சினைக்காக 220 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மிதியால பண்டார குஸ்வத் ஜும்மா மஸ்ஜிதில் 300 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. திருகோணமலை நகரில் உள்ள வைத்தியசாலையில் 150 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட கிணற்றின் மூலம் நீர் பெறப்பட்டு அங்குள்ள மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. நிதாவின் இத்தொடர் பயணத்தில் பங்காளிகளாக எம்முடன் இணைந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இம்முடைய வாழ்வும் கபருக்கு ஒளியாகவும் மீசானுக்கு பாரமாகவும் மறுமைக்கு சேமிப்பாகவும் அமையக்கூடிய இப்பயணத்தில் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.